மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லோட்டஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னங்கிறத பத்தி பேச போறோம். ஒரு மாணவனா நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்ல உங்களோட மாஸ்டர்ஸ், பிஹெச்டி அல்லது போஸ்டாக்க இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜப்பானுக்கு வந்து உங்களுடைய ப்ரோக்ராம், ரிசர்ச் ப்ரோக்ராமை இங்கே தொடர்ந்துட்டு திரும்பவும் உங்களுடைய கல்வி நிறுவனத்துக்கு போய் உங்களுடைய ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த லோட்டஸ் ப்ரோக்ராம். இது வரைக்கும் இந்தியால இருந்து ஜப்பானுக்கு வரக்கூடிய மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு மிக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும், அல்லது பிஹெச்டி போஸ்ட் டாக் பண்ணுறவங்களுக்கு ஜேஎஸ்பிஎஸ் ஃபெலோஷிப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த லோட்டஸ் ப்ரோக்ராமை பற்றி இன்னமும் அவேர்னஸ் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஏன்னா இது 2024ல் 50 பேருக்கு கொடுக்கப்பட்டது. 2025ல் 300 இது அதிகரிக்கப்பட்டது. இப்போ 2026ல் இது 1000 மாணவர்களுக்கு கொடுக்கப்பட போகுது. அடுத்த வருஷம் இது இன்னும் 3 மடங்கா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜப்பான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியாவில் இருக்கக்கூடிய டேலண்ட்ஸை ஜப்பானுக்கு கொண்டுட்டு வந்து இங்கே அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து திரும்பவும் அவங்க இந்தியாவுக்கு போகணும், அல்லது இங்கேயே அவங்களுக்கான கேரியர் டெவலப்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமுக்கான ஒரு நோக்கமாக பார்க்கப்படுது. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மென்டர் இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஜப்பானுக்கு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சு, இங்கேயும் ஒரு மென்டர் கிடைச்சு, இங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் அட்லீஸ்ட் 1 இயருக்கு அல்லது மேக்சிமம் 3 வருஷத்துக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த லோட்டஸ் ப்ரோக்ராம் கொடுக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கலாம்? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் அங்கே இருக்கும், ரிசர்ச் நெட்வொர்க் அங்கே பில்ட் ஆயிருக்கும். இங்கே வர்றது மூலமா ஒரு புது மென்டர் கிடைப்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னலான நெட்வொர்க் உங்களுக்கு ஜப்பானில் உருவாகும். நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போஸ்டாக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அல்லது இது ரெண்டும் தவிர உங்களுக்கு இங்கே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கலாம். அதனால் தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது ஃபன் பண்ணுறாங்க, இப்போ இருக்கக்கூடிய டாப் 7 நீஷேல இருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு, அது சயின்ஸ் அல்லது என்ஜினியரிங் 2 பேக்ரவுண்ட்ல இருந்தும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டீட்டெயில்டாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. அல்லது இதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கையும் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ லோட்டஸ் பேசிக்ங்கிற ப்ரோக்ராமில் நீங்கள் மாஸ்டர்ஸ் அல்லது பிஹெச்டியில இருந்து ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு போகலாம். நீங்கள் பிஹெச்டி அல்லது ஒரு போஸ்டாக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லோட்டஸ் ஆஸ்பயர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் 36 மந்த்ஸ் 3 வருஷத்துக்கு இங்கே வந்துட்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இதுக்கான கால் ஆல்ரெடி மார்ச் 13ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. டெட்லைன் ஜூன் 9. நீங்களே டைரக்டாக இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியுமானா வாய்ப்பில்லை. ஸோ உடனடியாக உங்களுடைய மென்டரை பிடிங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் ஜப்பானில் இருந்ததுன்னா கொலாபரேஷன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஜப்பான் ப்ரொஃபஸர் தான் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருந்தால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர்ஸ்க்கு கான்டாக்டை பிடிச்சி அது மூலமாக சப்மிட் பண்ண பாருங்கள். தயவு செஞ்சு டீட்டெயில்ஸை நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள். உங்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கோ அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் தமிழ்நாட்டில் இதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் ஆகலை. இப்போ அடுத்தது இந்த வருஷம் 1000 மாணவர்கள், அடுத்தது ஒரு 3000 மாணவர்கள் அப்படிங்கும்போது, ஸோ நம்ம ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோட எப்படி கம்பீட் பண்ண போகிறோம், ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் கூட எப்படி கம்பீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் நம்ம அப்ளிகேஷனையே ஃபார்வர்ட் பண்ணாமல் விட்டுடக்கூடாது. தயவு செஞ்சு இந்த முறை நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.